இந்தியா மற்றும் பசிபிக் பெருங்கடல் கண்காணிப்பை வலுப்படுத்த குவாட் அமைப்பு முடிவு. சீனாவின் ஆதிக்கம் பெருகி வரும் நிலையில் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. முக்கிய கனிமங்கள் விநியோக சங்கிலியை உறுதிப்படுத்த இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம். சீனா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் உலகளவில் கவனம் பெறும் முடிவு. அமைதி நிலைத்தன்மைக்காக பாடுபடுங்கள், மூன்றாவது நாட்டை குறிவைக்காதீர்கள், குவாட் அமைப்பை சாடிய சீனா. பிரதமர் பதவியில் 13வது ஆண்டை தொட்டார் நரேந்திர மோடி. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் வாழ்த்து. கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்தபோதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது ஏன்? 12 ஆண்டு தரவுகளை ஒப்பிட்டு காட்டிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கேள்வி. எத்தனால் எரிபொருளில் இயங்கும் சமையல் அடுப்பு எல்பிஜியை விட மலிவானது, சுற்றுச்சூழலை பாதிக்காதது என அறிமுக நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. சிலரது மிக வேகமான அரசியல் எழுச்சி தனக்கு பொறாமை உணர்வை தந்ததாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பேச்சு. விஜய் தமிழக முதல்வரானதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி வியப்பு. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுடன் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இன்று டெல்லியில் ஆலோசனை. முதல்வரை மாற்றுவது குறித்து பேசப்படும் என தகவல். பிரதமர் மோடியை சந்தித்தார் கேரள முதல்வர் வி.டி. சதீஷன். மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கோரினார். அமெரிக்காவின் அதிநவீன MQ-9 ரக ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் புரட்சிப்படை அறிவிப்பு. மேற்காசிய பகுதி இனியும் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது என ஈரானிய உயர்தலைவர் முஜ்தபா காமேனி எச்சரிக்கை. மெக்காவில் குவிந்த ஹஜ் யாத்ரீகர்கள். அராஃபத் மலையில் சிறப்பு வழிபாடு. பெட்ரோல் டீசல் பிரச்சனையால் உலகெங்கும் மின்சார கார்களுக்கு அதிகரிக்கும் மவுசு. பிரபல சொகுசு கார் நிறுவனமான ஃபெராரியும் தனது முதல் மின்சார காரை களமிறக்கியது. மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காக்கவும் வலியுறுத்தல். கர்நாடக துணை முதல்வரின் கருத்தால் மிகுந்த கவலையில் காவிரி விவசாயிகள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதல்வர் விஜய் கோரிக்கை. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பிரதமர் மோடியை நாளை சந்திக்கிறார் முதல்வர் விஜய். தமிழ்நாட்டு முதல்வராக பதவியேற்ற பின் முதன்முறையாக டெல்லிக்கு விஜய் பயணம். நாளை மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்க முதல்வர் விஜய்க்கு நேரம் ஒதுக்கீடு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் சந்திக்க திட்டம். தமிழ்நாட்டின் அடுத்த டிஜிபி யார்? ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால் ஆகிய 3 பேர் கொண்ட பட்டியலுக்கு யுபிஎஸ்சி ஒப்புதல். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய தொகுதிகள் காலியானதாக சட்டமன்ற செயலகம் அறிவிப்பு.
அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதற்கு அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி தரப்பு எதிர்ப்பு. அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி சார்பில் சபாநாயகரிடம் கடிதம் வழங்கி வலியுறுத்தல். கட்சித் தாவல் புகார் மனு நிலுவையில் உள்ளபோது அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்றது ஏன்? தூய்மையான ஆட்சி என்று கூறிவிட்டு பின்வாசல் வழியாக தாவேகா குதிரை பேரம் செய்வதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி காட்டம். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அவர்கள் பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டது விதிகளுக்கு முரணானது. தூய்மையான ஆட்சியை தருவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு முறை தவறி பின்வாசல் வழியாக தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை சபாநாயகர் திரும்ப பெற முடியும். அறிவிப்பை திரும்ப பெறாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று அதிமுக எம்பி இன்பதுரை பேட்டி. அப்ப நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவைத் செயலருக்கு இருக்கு. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில் பார்ப்போம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமா ஏற்பில் இவ்வளவு அவசரம் ஏன்? சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட புகார் மனு நிலுவையில் உள்ள நிலையில் அவசர நடவடிக்கை ஏன் என்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி. ராஜினாமா விவகாரத்தில் விரைந்து முடிவெடுப்பது சபாநாயகரின் கடமை. அதிமுக விவகாரத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடப்பேன் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. ராஜினாமா கடிதம் 4 வரிகளிலே சொல்லி நான் ராஜினாமா செய்கிறேன் என்று ஒரு உறுப்பினர் சொன்னால் விரைந்து அதன் மீது முடிவெடுக்க வேண்டியது சட்டமன்ற பேரவைத் தலைவனுடைய கடமை. அதுதான் விதி சொல்கிறது. அந்த விதிகளின்படி நான் விரைந்து செயல்பட்டிருக்கிறேன். வேலுமணி அணியில் இருந்த அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா. சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். ராஜினாமா செய்த கையோடு தாவேகாவில் இணைந்தார் இசக்கி சுப்பையா. தலைமைச் செயலகத்திலேயே அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன் முன்னிலையில் கட்சியில் ஐக்கியம். தொகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ராஜினாமா செய்ய முடிவெடுத்தேன். எம்எல்ஏவாக கடந்த 5 ஆண்டுகளில் எதுவும் செய்ய முடியாததால் விலகியதாகவும் இசக்கி சுப்பையா கருத்து. எனக்கு முக்கியமே என் தொகுதி மக்கள் தான். அவங்களுடைய நலனை கருதி தான் இந்த செயல்பாடு. எனக்குன்னு தனி விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. அதை தான் சொல்றேன். என் தொகுதி மக்களுக்காக நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள் நான் பட்ட கஷ்டம் என் தொகுதி மக்களுக்கு செய்ய முடியாத காரணத்தினால் நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன். தமிழ்நாட்டில் குதிரை பேரத்திற்கு ஆதரவு, பிற மாநிலங்களில் எதிர்ப்பு என்ற இரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுக்க முடியாது. குதிரை பேர அரசியலை காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் நியாயப்படுத்தினாலும் அது தவறுதான் என்றும் எம்பி ஜோதிமணி கருத்து. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் தாவேகாவில் இணைந்ததில் குதிரை பேரம் இல்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் பதில். ராஜினாமா செய்வது ஜனநாயக உரிமை என்றும் கருத்து. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் குதிரை பேரம் என்றும் நடைபெறவில்லை. முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கழகத்தில் இணைவது, ராஜினாமா செய்வது என்பது அவரவர்களுக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை. அது அவருடைய விருப்பம். ஆதரவு எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து அணி மாறுவதால் சி.வி. சண்முகம் தரப்பு அவசர ஆலோசனை.
அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சுவார்த்தை. தவேக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு மிகுந்த ஏமாற்றத்தை தருவதாக விவசாயிகள் சங்கத்தினர் வேதனை. முழு கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெளியே விவசாயிகள் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முதல்வரை சந்திக்க விவசாய சங்கத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக ஆர்ப்பாட்டம். சிறு குறு விவசாயிகளுக்கு தான் தள்ளுபடி செய்யப்படும், பெரு விவசாயிக்கு 50% என்று சொன்னார்கள். இன்றைக்கு சிறு விவசாயியே இன்றைக்கு கரும்பு போட்டா இன்னைக்கு ஏக்கருக்கு 60,000க்கு மேல வருது. அந்த பயிர்க்கடனை பொறுத்த அளவிற்கு இது தள்ளுபடி என்பது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறது தவேக அரசு. பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஸ்கேம் செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கடும் விமர்சனம். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விஞ்ஞான ஏமாற்று வேலையை தமிழக அரசு அரங்கேற்றியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி குற்றச்சாட்டு. நிலத்தை அளவுகோலாக எடுக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து ஏமாற்றியுள்ளதாகவும் விமர்சனம்.